கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி வந்து சூர்யா அவர்கள் நேற்று மெய்யழகன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ சூர்யா அவர்களோட தம்பியான கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று வந்து நடந்துச்சு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து சூர்யா அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் வந்தாங்க. சூர்யா மட்டும் இல்லாமல் சிறுத்தை சிவா, ஞானவேல் ராஜா இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டப்ப வந்து கண்டிப்பாக அந்த ரசிகர்கள் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும், கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி. ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படத்தோட மோத போகிறது. அதனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. சூர்யா அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த ஒரு கொஷின் வந்து எல்லாத்துலேயுமே கேட்கப்பட்டது. அதுக்கு முன்பே வந்து சிறுத்தை சிவாவும் சரி, ஞானவேல் ராஜாவும் சரி சில விஷயத்தை வந்து அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து இருந்தது. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்கள் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ரிவீல் பண்ணுவாங்க. நாம் ரிவீல் பண்ணால் வந்து அது ரசிகர்களுக்கு தப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தப்பாக போயிடும். அதை வந்து ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் சூர்யா அவர்கள் ரிவீல் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சூர்யா அவர்களும் ஸ்டேஜுக்கு வந்து வந்தாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு வந்து சூர்யா அவர்கள் பேசினது என்னன்னா, ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஸோ ரஜினி சார் வந்து நம்மளை விட வந்து மூத்தவர். அவர் 50 வருஷமாக வந்து சினிமாவில் வந்து இருக்காங்க. ஸோ அவர் வந்து சினிமாவோட அடையாளமாக இருக்காங்க. நான் தமிழ் சினிமாவில் இருக்கேன். ஸோ தமிழ் சினிமாவில் யாரையும் பகச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வழிவிடுவது ரொம்ப சரியான படம் ஒரு விஷயமாக தான் இருக்கும். வேட்டையன் திரைப்படம் வருத்தம், ரஜினி சார் நமக்கு மூத்தவர், வந்த பிறகு நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் வருவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் வந்து ரொம்ப மூத்த நடிகர் ஒரு திரைப்படம், ரொம்ப முக்கியமான திரைப்படம். அது வந்து வருது. கங்குவா அந்த மாதிரி கிடையாது. கங்குவா வந்து ரொம்ப குழந்தையான ஒரு திரைப்படம், குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய வந்து நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்க. அது கரெக்டான டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் மோதாது. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து கங்குவா திரைப்படம் மோதும். ஸோ நமக்கு கிடைத்த தகவல் படி வந்து என்ன நடந்திருக்கு பின்னாடி, ஸோ வந்து உண்மையாலுமே வந்து சூர்யா அவர்கள் தான் வந்து வாண்டடாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை வந்து படக்குழு வந்து முடிவு பண்ணாங்களா அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து தெரிய வருகிறது. அதாவது வந்து லைக்கா நிறுவனம் வந்து இதுக்கு முன்பு வந்து தயாரித்த ஒரு 4 திரைப்படங்கள் பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது. இந்தியன் 2, லால் சலாம், அதுக்கப்புறமா சந்திரமுகி 2, பொன்னியின் செல்வன் 2, இது எல்லாமே விமர்சனம் ரீதியாகவும் சில திரைப்படங்கள் தோல்வி அடைந்தாலும் பட்ஜெட் ரீதியாகவும் வந்து பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஷ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணி இருந்தது. ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க லைக்கா நிறுவனத்துக்கு. இல்லை அக்டோபர் 10ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் வருதுன்னா அடுத்த படம் நம்ம படமாக தான் இருக்கணும் அப்படி சொல்லி ரஜினி சார் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு இந்த கிளாஷ் விடுவதில் சுத்தமாக வந்து விருப்பம் இல்லை. ஸோ ரஜினி சார் பேச்சை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட ப்ராப்ளம் இவ்வளோ இருக்குது, ஸோ கொஞ்சம் வந்து எங்களை பாருங்கள். ஏன்னா வந்து எங்களுக்கு இத்தனை படம் ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருக்கு, இது ஓரளவு ஹிட் அடித்தா தான் எங்களால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யா கிட்டேயும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ சூர்யா கிட்ட பேசும்போது வந்து ஓகே நீங்கள் உங்களோட கஷ்டம் புரியுது அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா அவர்கள் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஸோ படத்தோட ரிலீஸ் தேதி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஓடும், ஸோ வந்து கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணால் ஓடும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற 2 திரைப்படம் தான் லைக்கா நிறுவனம் ரொம்ப நஷ்டத்தில் வந்து போயிடும். ஸோ அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் சாருக்காக இல்லைனாலும் வந்து லைக்கா நிறுவனத்துக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சூர்யா சார் வந்து சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனால் நம்ம ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து ஸ்டேஜில் வந்து ரஜினி சாருக்காக பண்ணுறோம் அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சூர்யா சார் எடுத்த முடிவு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம. சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி வந்து சூர்யா அவர்கள் நேற்று மெய்யழகன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் பேசி
பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ சூர்யா அவர்களோட தம்பியான கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்று வந்து நடந்துச்சு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் வந்து சூர்யா அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் வந்தாங்க. சூர்யா மட்டும் இல்லாமல் சிறுத்தை சிவா, ஞானவேல் ராஜா இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டப்ப வந்து கண்டிப்பாக வந்து ரசிகர்கள் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும், கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி. ஏன்னா வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படத்தோட மோத போகிறது. அதனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. சூர்யா அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அந்த ஒரு கொஷின் வந்து எல்லாத்துலேயுமே கேட்கப்பட்டது. அதுக்கு முன்பே வந்து சிறுத்தை சிவாவும் சரி, ஞானவேல் ராஜாவும் சரி சில விஷயத்தை வந்து அந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து இருந்தது. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்தாங்க. ஸோ சூர்யா அவர்கள் தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ரிவீல் பண்ணுவாங்க. நாம் ரிவீல் பண்ணால் வந்து அது ரசிகர்களுக்கு தப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தப்பாக போயிடும். அதை வந்து ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் சூர்யா அவர்கள் ரிவீல் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சூர்யா அவர்களும் ஸ்டேஜுக்கு வந்து வந்தாங்க. ஸோ ஸ்டேஜுக்கு வந்து சூர்யா அவர்கள் பேசினது என்னன்னா, ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஸோ ரஜினி சார் வந்து நம்மளை விட வந்து மூத்தவர். அவர் 50 வருஷமாக வந்து சினிமாவில் வந்து இருக்காங்க. ஸோ அவர் வந்து சினிமாவோட அடையாளமாக இருக்காங்க. நான் தமிழ் சினிமாவில் இருக்கேன். ஸோ தமிழ் சினிமாவில் யாரையும் பகச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வழிவிடுவது ரொம்ப ரொம்ப சரியான படம் ஒரு விஷயமாக தான் இருக்கும். வேட்டையன் திரைப்படம் வருத்தம், ரஜினி சார் நமக்கு மூத்தவர், வந்த பிறகு நான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் வருவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப மூத்த நடிக்கிற ஒரு திரைப்படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். அது வந்து வருது. கங்குவா அந்த மாதிரி கிடையாது. கங்குவா வந்து ரொம்ப குழந்தையான ஒரு திரைப்படம், குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய வந்து நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்க. அது கரெக்டான டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வேட்டையன் திரைப்படம் கங்குவா திரைப்படம் ஒரே நாளில் மோதாது. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து கங்குவா திரைப்படம் மோதும். ஸோ நமக்கு கிடைத்த தகவல் படி வந்து என்ன நடந்திருக்கு பின்னாடி, ஸோ வந்து உண்மையாலுமே வந்து சூர்யா அவர்கள் தான் வந்து வாண்டடாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை வந்து படக்குழு வந்து முடிவு பண்ணாங்களா அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து தெரிய வருகிறது. அதாவது வந்து லைக்கா நிறுவனம் வந்து இதுக்கு முன்பு வந்து தயாரித்த ஒரு 4 திரைப்படங்கள் பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது. இந்தியன் 2, லால் சலாம், அதுக்கப்புறமா சந்திரமுகி 2, பொன்னியின் செல்வன் 2, இது எல்லாமே விமர்சனம் ரீதியாகவும் சில திரைப்படங்கள் தோல்வி அடைந்தாலும் பட்ஜெட் ரீதியாகவும் வந்து பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஷ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணி இருந்தது. ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க லைக்கா நிறுவனத்துக்கு. இல்லை அக்டோபர் 10ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் வருதுன்னா அடுத்த படம் நம்ம படமாக தான் இருக்கணும் அப்படி சொல்லி ரஜினி சார் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு இந்த கிளாஷ் விடுவதில் சுத்தமாக வந்து விருப்பம் இல்லை. ஸோ ரஜினி சார் பேச்சை நம்ம மீறக்கூடாது அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட ப்ராப்ளம் இவ்வளோ இருக்குது, ஸோ கொஞ்சம் வந்து எங்களை பாருங்கள். ஏன்னா வந்து எங்களுக்கு இத்தனை படம் ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருக்கு, இது ஓரளவு ஹிட் அடித்தா தான் எங்களால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யா கிட்டேயும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ சூர்யா கிட்ட பேசும்போது வந்து ஓகே நீங்கள் உங்களோட கஷ்டம் புரியுது அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா அவர்கள் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஸோ படத்தோட ரிலீஸ் தேதி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேற ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஓடும், ஸோ வந்து கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணால் ஓடும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற 2 திரைப்படம் தான் லைக்கா நிறுவனம் ரொம்ப நஷ்டத்தில் வந்து போயிடும். ஸோ அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் சாருக்காக இல்லைனாலும் வந்து லைக்கா நிறுவனத்துக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சூர்யா சார் வந்து சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆனால் நம்ம ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து ஸ்டேஜில் வந்து ரஜினி சாருக்காக பண்ணுறோம் அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சூர்யா சார் எடுத்த முடிவு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம